ஹாய் செல்லகுட்டி, தனியாசியோ, நான் உங்கள் மேகு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஓகே ஃபைன். ஏதோ ஒரு பேக்கப்புக்கு ஒரு சேனல் இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மைண்ட் செட்டு. இந்த சேனலை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னடா திடீர்னு வீடியோ அப்படின்னு சொல்லி பயந்துருப்பீங்க. சொல்லிடுறேன், நான் வந்துட்டு இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணேன், பிடிஎஸ் கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு, எதுக்கு இதில் போடுறோம், சரி அதுலேயே அந்த சேனல்லே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஃப் சேனலே இது பண்ணேன். கடைசியில் எஃப்எஃப் சேனலில் வந்துட்டு நான் சும்மா போகிறேன், எந்த கற்பாம்பூச்சி கண்ணு பிடிச்சது தெரியல. இந்த பிகின் சூத் வந்து போட்டுட்டு இருந்தேன்னா, பிகின் சூத் நம்ம இங்கே பண்ண பிடிஎஸ் யூனிவர்ஸ் தான். நான் இங்கேயே மூடிட்டு அந்த பிடிஎஸ் யூனிவர்ஸ் ஸ்டோரியை முடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா வியூ கவுண்ட் கொஞ்சம் நான் போட்ட என் மேலே தப்பு இருக்கு. ஐ நோ என் மேலே தான் தப்பு, ஐ நோ. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படிங்கிற ஒரு கோட் எதுக்கு பொருந்துமோ இல்லையோ யூடியூபுக்கு மட்டும் கரெக்டாக பொருந்தும். கரெக்டாக வீடியோ போடணும், அதாவது கரெக்டாக போடுறியோ இல்லையோ போடணும், வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அதில் நான் கோட்டை விட்டுட்டேன், பிகாஸ் ஆஃப் எனக்கு வேலை இருந்துச்சு செஞ்சது. ஸோ அதனால் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் கோட்டை விட்டுட்டேன். அதில் வியூஸ் வந்து கம்மியாயிடுச்சு. வியூஸ் கம்மியானதுமே எனக்கு ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. யாருக்கும் கேட்க பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நம்ம பசங்களாம் எப்படின்னா, இந்த குட்டி குட்டியாக ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருந்தாலும் நான் வந்து கேட்க மாட்டேன். நீ மொத்தமாக போட்டு முடிச்சுட்டு நான் அப்புறமேட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு மைண்ட் செட் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே விட்டுட்டு சில வீடியோஸ்லாம் வந்து பிடிஎஸ், அப்புறம் மெயினாக சம் லைக் லைஃப் ட்ராஜடிஸ் ஐ ஃபேஸ்ட். வாழ்க்கையில் நிறைய அடி. 2023 ஒரு காரி துப்புற வருஷம்னா 2024 ஒரு கேடுகட்ட வருஷம். ஓகேயா, இப்போ வரைக்குமே என்னை எதை நோக்கி வாழ்க்கை இழுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. லைஃப் கோஸ் ஆன், லெட்ஸ் மூவ் ஆன். எங்க மூவ் ஆன், நானும் மூவ் ஆன் ஆகி 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 போறேன். என்ன நடந்தாலும் சரி. இப்ப கூட பாருங்க, சேனல் 3 வருஷம் மைண்ட் செட்டு இப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், நம்ம கையில எதுவும் இல்லை. போனதுதான். இன்கேஸ் மேபி மற்றவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி டெர்மினேட் ஆச்சுன்னா சேனல் வந்து ரெக்கவர் எப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நமக்கு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஸோ அதனால ஃபைன், இந்த சேனல் இருந்ததுனால இனிமே கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. 300 வீடியோவை ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கோம், நானும் என்னோட தெய்வ குழந்தைகளும். நம்ம கீர்த்தனா, ஸ்ரீ, அபிநயா, அக்ஷயா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஸோ நானும் தேங்க்யூ மேகு. ஓகே, எல்லாரும் சேர்ந்து அந்த சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகேயா, ஸோ மண்டேலேருந்து நம்ம கரெக்டாக எஃப்எஃப் வந்துட்டு போட ஆரம்பிச்சிடலாம் இந்த சேனல்ல. ஸோ நிறைய பேருக்கு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வந்துட்டு எங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேன் ஃபிக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்படி கண்ணு முடிக்கோங்க, அதை டச் பண்ணிடாதீங்க. ஓகேயா, ஏன்னா எனக்கு 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே வேணும். ஸோ அதனால இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிடிஎஸ், கேபாப், கே ட்ராமான்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன், ரிவ்யூ, வாட் எவர் வீடியோஸ். ஓகேயா, இந்த ஸ்ட்ரைக்கு வராத அளவுக்கு வீடியோஸ் வந்து பண்ணிட்டு, கிளைம் வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஸ்ட்ரைக் வராமல் ஏன் இதை, வை ஐ எம் டூயிங் திஸ், இவ்வளவு கஷ்டத்துலேயும் இதை பண்ணணுமா அப்படின்னு என் மைண்டுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் ஹவ் மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்க முடியும், அதுக்கப்புறம்லாம் வந்து இது பண்ண முடியாது. அது ஒரு இன்ட்ரோவர்ட் லைக் மீ கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, என்னடா இது இவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த யூடியூப் எனக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎஸ்ஸால் எனக்கு கிடைச்சவங்க அபி, அக்ஷயா, கீர்த்தனா, ஸ்ரீ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்
எனக்கு இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலி ஓகேயா அவங்க வந்துட்டு என்னால் மிஸ் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வாச்சும் போட்டு அந்த ஒரு கமெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க என்ன ஏது இந்த மாதிரி கேட்டுட்டு போவோமே. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஐ மீன் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி வந்து வீடியோஸ் போடலாம் செய்யலாம் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன் அப்படின்னா அந்த கமெண்ட் தான் ஒரு மாதிரி அது ஒரு வைப்பு கொடுக்கும், ஒரு மோட்டிவேஷன். ஆஹா பாடுறா நம்ம ஆளுங்க நம்ம கமெண்ட் பண்றாங்கடா நம்ம இதை கேட்டு இந்த சும்மா இந்த ஐ லவ் திஸ் வீடியோக்கா இந்த ஹார்ட் போடுறது இமோஜி போடுறது வேணாவே வேணாம், அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் பண்றீங்களா வேணாம், எனக்கு வேணாம். ஜஸ்ட் ஒரு 4 வார்த்தை இந்த எஃப்எஃப்லையோ இல்லை இந்த ஒரு கண்டென்ட்லையோ நான் பண்ண தப்பை சுட்டி காட்டுறதா இருந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ அக்செப்ட் கிரிட்டிசிசம் ஓகேயா. ஸோ இந்த வீடியோவில் என்னோட இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் இதில் ஏதாச்சும் நான் பாஸ் ஆகணும் கடவுளே. அதில் மானிட்டைஸ் மட்டும்தான் ஆச்சு, அம்மா ஜல்லி நான் பார்க்கல. $30 வந்துச்சு. ஆக்சுவலி $100 அப்புறம் தான் நம்மளால வந்துட்டு த்ரெஷோல்ட் மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் சம்திங் அதுக்கும் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் மணி யூடியூப்ல இருந்து இதுவாகும் போல. அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் 3 வருஷம் நான் முக்கி சரி ஓகே ஃபைன் என்னோட கதைக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் வச்சு எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சதுல அது பணத்துக்கும் மேலானது ஓகேயா. பணம் தேடி போய் இப்போ பணத்தால மன நிம்மதியே இல்லாம ஒரு லைஃப் தான் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் இப்போ வந்து ரொம்ப கேவலமான ஒரு லைஃப் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மாறும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கே 9 மினிட் ஆயிடுச்சு. சரி ஓகே அடுத்த ஒரு 5 மினிட்டுக்குள்ள எப்படி பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஒலிம்பிக்கை வந்துட்டு நம்ம ஜின்ப்ரோ போயிட்டு ஒரு டார்ச் பேரரா இதுல ப்ரௌடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஐ திங்க் அவங்களுக்கு புரியலையா என்னன்றது எனக்கு தெரியல. நான் பார்த்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் ஜின் தான் போய் அங்க வந்து டார்ச் பேர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு, அவர் வந்துட்டு அவரால் தான் வந்து அந்த ரிலேவே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிலாம் வந்து நிறைய சொல்றாங்க. அதை பத்திலாம் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஸோ அந்த பாரிஸ் ஒலிம்பிக் வந்துட்டு ரிலே இதில் டார்ச் பேரரா நம்ம ஜின் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஓகேயா. ஆனால் ப்ரௌடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பீப்புள் 11,000 பீப்புள் ஆக்சுவலி 11,000 பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த ரிலேல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பிரான்ஸ் பாரிஸ் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 செக்ஷன்ஸ் ஓகேயா. அந்தந்த ஒரு ஸ்பாட் இருக்கும் 60 செக்ஷன்ஸ்ல அந்த ஃபுல் இது சுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டேடியம்ல அந்த டார்ச் வந்துட்டு உள்ள போகும் ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 11,000 பீப்புள். இந்த 11,000 பீப்புள் யார் அப்படின்னா ஃபேமஸான செலிபிரிட்டிஸ். அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த இதுல வந்துட்டு அவங்க ஃபேமஸா இருக்கலாம். மற்ற கண்ட்ரீஸ்ல கூட நாட் ஒன்லி இன் பிரான்ஸ், மற்ற கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட வந்து 200+ கண்ட்ரிஸ் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன 195 கண்ட்ரி தானே இருக்கு, நீ 200+ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு கண்ட்ரி இருக்குனால இந்த கண்ட்ரில ஒரு 2 டிவிஷனா அப்படி போய் கூட கலந்துக்கிறது, சவுத் நார்த் இந்த மாதிரி கலந்துக்கிறது கூட இருக்கு போல. ஸோ அந்த மாதிரி வந்து 200+ கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்காங்க லிஸ்ட்ல ஓகே. ஸோ இந்த 200+ கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் செலிபிரிட்டிஸ் சும்மா கூட ஒரு எதுலயோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஃபேமஸா இருக்கட்டும், ஒரு ஃபேமஸான ஒரு டீச்சரா இருக்கலாம், அவங்க வந்துட்டு இத்தனை வருஷம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்காங்க, சேரிட்டி ரன் பண்றவங்க செய்யறவங்க, நம்ம ஊர்ல இந்த ரோட்டரி கிளப்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ கார்பேஜ் கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, குப்பை இது பண்றவங்க துப்புரவு தொழிலாளர்கள், அவங்கள கூட மதிச்சு அவங்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விதமா இந்த வந்து ரிலே ரேஸ்ல வந்து டார்ச் எடுத்துட்டு போற இது அவங்களுக்கும் அந்த அவங்களையுமே பெருமை சேர்க்கிற விதமா அவங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட்ல ஒரு இது கொடுப்பாங்க போல. ஸோ அது போலதான் நம்ம ஜின்ப்ரோவும். இதுல என்ன அப்படின்னா கொரியால இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே ஒலிம்பிக்ல போயிட்டு இந்த டார்ச்
ரிலேல வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கொரியன் அப்படின்னா நம்ம ஜின் ப்ரோ தான். ஓகே, ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஜின் ப்ரோ வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னா வேற லெவல்ல. இத்தனை வருஷமா ஆர்டிஸ்ட கொரியன்ஸ்ல இருந்து கண்டுக்கவே இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இது பண்றாங்க. மேபி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் வந்து போவாங்க. பட் இல்லைன்னா ஒரு பாப்புலரான ஒரு பொலிட்டிஷியனா இருக்கலாம், இல்லை பாப்புலர் பர்சன் ஃப்ரம் கொரியன் அவங்களாம் போயிருப்பாங்க இந்த மாதிரி மற்ற நாட்டில் நடந்த ஒலிம்பிக் இதுல. பட் நம்ம ஜின் ப்ரோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நம்ம கொரியன் ஆர்டிஸ்ட்ல ஜின் ப்ரோவை வந்து செலக்ட் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் என்டையர் ஒலிம்பிக்ஸ். ஓகே, கொரியாவுக்கு இது ஒரு பெருமை. அண்ட் நம்ம ஊரு, நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு பிடிஎஸ் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் போயிட்டு அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். இந்த ஈவெண்ட் வந்து என்ன ஸ்பெஷல், இதுல என்ன நம்ம பிடிஎஸ் மெம்பர் கலந்துக்கிறாங்க அப்படின்றத விட அந்த ஈவெண்ட் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பேன். ஸோ ஈவன் தோ ஃபிஃபா சொல்லவே வேணாம், வேர்ல்ட் கப் ஃபுட்பால் இது வந்துட்டு போன வருஷம் தான் நினைக்கிறேன். ஆமா, போன வருஷம் தான், 2023. நான் அப்பதான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். நான் அந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஸோ ட்ரீமர்ஸ் அந்த சாங் வந்து ஓப்பனிங் செரமனில நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இது பண்ணாரா. வேற லெவல். அது ஒரு சந்தோஷம். எனக்கெல்லாம் வந்து ஃபிஃபானா ஜாமினா வக்கா இதுதான் வந்து ஞாபகம். இதுதான் வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் பல வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ரிஹானாலாம் கூட வந்துட்டு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போலதான் ஒலிம்பிக், அது ஒரு பெரிய விஷயம். என்னோட ஒலிம்பிக் மெமரி என்ன அப்படின்னா நீங்களுமே உங்களோட மெமரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட ஒலிம்பிக் மெமரி என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல அசம்பிளில வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சைனா 2 வெள்ளி, சைனா 2 தங்கங்கள் 3 தங்கங்கள் 4 வெள்ளிகள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் வந்துட்டு 2 தங்கம் வென்றது, வேற ஏதாவது கண்ட்ரி சொல்லிட்டு அவங்க வந்து தங்கம் வென்றாங்க அப்படின்னா நானும் காதை வந்து இது பண்ணி வச்சுட்டு இந்தியா 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 அப்படின்ட்டு இருப்பேன். இந்தியா வரலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இருந்து மேக்ஸ் டீச்சர்லாம் கலாய்க்கும், எங்க இருந்து வரப்போகுது, இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் இது பண்ண கிரிக்கெட்னா சொல்லு, அப்படியே ஆர்வமா விளையாடுவானுங்க. ஆனா இதுல ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பாரு, ஒரு இது கூட வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்குமா. பக்கத்துல வந்துட்டு பிடி சார் அவரு வந்து கவுண்டர் விடுவாரு, ஆமா சிலபஸ் முடிக்கலன்ட்டு இருக்கிற இதை கூட வந்து வாங்கிடுங்க, அப்புறம் வந்து எப்படி பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வரும், ஸ்போர்ட்ஸை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி அவங்க இது பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்கும்போது லாஸ்ட்ல ஹைட்டா இருப்போமா, இதெல்லாம் பின்னாடி நின்று ஓட்டி கேட்டுட்டு இருப்போம் பேசுறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ். அதுக்கப்புறம் நம்மளுமே நியூஸ் பேப்பர்லாம் வந்து அந்த பட்டியல் பெருசா ஒரு லிஸ்ட். நீங்க இப்ப கூட வந்து இந்த வாட்டி நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க, அப்கோர்ஸ் நிறைய சின்ன பசங்க தான் இருப்பீங்க இல்லையா. ஸோ இப்ப இருக்க நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க தங்கம் வெள்ளி, அதுக்கப்புறம் காப்பருக்கு செம்பா சம்திங் அந்த பதக்கங்க இந்த நாடு வந்து என்னென்னலாம் என்ன இதுல வென்றுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்தியா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, அண்ட் இந்தியா ஜெயிச்ச ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணது பிவி சிந்து. அது நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது சம்டைம் சில்வர் மெடல் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு இதுவா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் மாரிமுத்துன்னு ஒருத்தர் வந்துட்டு பாராலிம்பிக்ஸ் அதுல வந்து கலந்துக்கிட்டு அவரு தங்கம் வென்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நியூஸ் வந்துட்டு கேட்கும்போது ஓகே. அதுக்கப்புறம் நான் கேட்ட ஒலிம்பிக் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், நம்ம ஜின் ப்ரோவோட ஒலிம்பிக்ஸ் தான். ஸோ இதுதான் என்னோட மெமரிஸ் ஆஃப் ஒலிம்பிக்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ வந்துட்டு கொரியா அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ஜின் ப்ரோ வந்து கலந்துக்கிட்டாரு, சந்தோஷம், ஃபைன், ஓகே. ஆனா இந்தியா நான் வந்து அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்ப இந்தியால இருந்து யாரு வந்து போய் இது பண்ணது செஞ்சது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை பத்தி அந்த நியூஸ்லயும் சொன்னாங்களா என்னன்றது நம்ம இங்க நியூஸ் பாக்குறோம் தெரியல. பட் நம்ம இந்தியால இருந்து யாரு போய் அந்த டார்ச் பேரர் இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா 11,000 people, நாட் ஒன்லி ஃப்ரம் பிரான்ஸ்,
ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் போவாங்க. ஓகேயா? ஸோ அதுபடி நம்ம இந்தியால இருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போனது அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஏர் ரைஃபிள் 10 மீட்டர் காம்படிஷன்ல அவர் வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 2008ல வந்து அவரு வின் பண்ணிருக்காரு. ஸோ அபினவ் பிந்த்ரா அவர் வந்துட்டு ஒலிம்பிக் கோல்டு வின்னர். அவரு இந்த 2024ல நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க டார்ச் பேரரா போயிருக்காரு. அண்ட் இதே போல பிளாக் பேரர்ஸ் இருப்பாங்க. இப்ப எப்படி டார்ச் வந்து எடுத்துட்டு போறாங்களோ அதே போல பிளாக வந்து எடுத்துட்டு போறவங்க இருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிவி சிந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம சலாகுடி பிவி சிந்து அண்ட் ஷரத் கமல் அப்படிங்கிறவங்க பிளாக் பேரர்ஸா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ கைஸ். ஸோ நான் எப்பயுமே பிடிஎஸ்ல இருந்து இப்படிதான், பிடிஎஸ்னா பக்கத்துல இந்தியா சம்மந்தப்பட்டியா இருக்காங்களா, அமெரிக்கா சம்மந்தப்பட்டு அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் பிடிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் திங்ஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிடிஎஸ் மூலியமா பிடிஎஸ் வச்சு எப்படி சொல்றது, இந்த மாத்திரை சாப்பிடுறது வந்துட்டு கசக்குது அப்படின்ற பட்சத்துல சக்கரை வாழைப்பழத்துக்குள்ள எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்கல்ல சின்ன வயசுல, அது போல. ஓகேயா? ஸோ வேற ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படியே பிடிஎஸ் கூட சேர்த்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும் இல்ல வேற என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை பிடிஎஸ் கூட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதான் நான் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் இதுலலாம் எப்பயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல, அக்கா பிடிஎஸ் அது வந்து நீங்க சொல்றது ஓகே, கூட சேர்ந்து நீங்க வந்துட்டு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸும் சூப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதையே வந்து இனிமே வீடியோஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஜின்ப்ரோ ஒரு டார்ச் பேரரா ஒலிம்பிக் ஈவெண்ட்டை வந்து ஒரு வேற லெவல், அது ஜின்ப்ரோவோட மொமெண்ட்ஸ் செம்மையா நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து இது வந்தது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 7 years பிஃபோர், கரெக்டா 7, அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். 7 years பிஃபோர் மைக் ட்ராப்ல வந்த ஒரு லைன், அதை எடுத்து எல்லா இடத்துலயும் இப்ப கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி மைக் ட்ராப்ல அந்த நாங்க வந்து வச்சிருக்க அவார்ட்ஸ் ஆனது ஒரு டார்ச் பேர், அந்த ஒரு டார்ச் எடுத்துட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு மொமெண்டா இருக்குமோ அதே போலதான் நாங்க வச்சிருக்க அவார்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த லிரிக்ஸ். அதே போல இப்ப வந்து அந்த டார்ச், அந்த பிரஸ்டீஜியஸ் டார்ச்சையுமே பிடிச்சிட்டாங்கடா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இதுல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப ஃபன்னியா இருந்தது வந்துட்டு சூப்பர் டூனா சாங். ஐயோ கடவுளே, எங்க போனாலும் எனக்கு என்ன ஒண்ணு புரியல அப்படின்னா, ப்ரோ இது வந்து நீங்க தான் வந்துட்டு ஆசையா அந்த சாங் பண்ணிருக்கீங்க, அந்த சாங் அப்லோட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்து வைபாக்குறதுல இட ப்ரோ தப்பு. நாங்க அந்த பாட்டை கேட்டாலே ஏன் ப்ரோ வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க? ஐயோ இந்த பாட்டு அவ்வளோ எம்பாரசிங்கா இருக்குன்னா எதுக்கு அந்த சாங் பண்ணுவானே? நானும் ஜின்ப்ரோ நேரம் பார்த்தேன் அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்வி இது ஒன்னாதான் இருக்கும், ப்ரோ சூப்பர் டூனா சாங் எதுக்கு வந்து இது பண்ண? சரி அப்படியே வந்துட்டு கம்போஸ் பண்ணி செஞ்சு அதுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு கொரியோகிராஃப்லாம் பண்ணி முடிச்சு ஓகே ஃபைன் எல்லாம் ஓகே ப்ரோ, எடுத்து நீ மட்டும் வச்சுக்க வேண்டியதானே, நாளை பின்ன உன்னோட வருங்கால சன்னதியர்கள் மட்டும் அதை பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவானே? அப்புறம் நாங்க கேட்டுட்டு இதுல வேற பின்குறிப்பு எந்த ஒரு இடத்துலயும் இதை வந்து டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பின்குறிப்புலாம் வந்து போட்டாரு. அப்போ அதெல்லாம் எதுக்கு பண்ணுவானே? நாங்க சும்மாவே ஆடுவோம், காலில் சலகை கட்டி விட்டா சும்மாவா இருப்போன்ற மாதிரிதான். ஸோ சூப்பர் டூனா சாங் வந்துட்டு அந்த அவரு அதாவது பிடிஎஸ் ஆரிஸ்ல ஒரு சின்ன செகண்ட் நான் சொன்னால 11,000 people வந்து கலந்துக்கணும் அப்படின்றப்போ 60 செக்ஷன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் தான் இருக்கும். அவர் வந்து அந்த ரிலே அந்த டார்ச் எடுத்துட்டு போய் அவர் கையில வந்து ஒருத்தர் இன்னொன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஜின்ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் அந்த இதுவே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சாரு, ஏதோ ரிப்பன் கட் பண்ணி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா எல்லாம் எங்கிருந்தோ கப்பல்ல இருந்தெல்லாம் அந்த டார்ச் வந்து வந்துச்சான்.
ஓகேயா. சோ நம்ம ஜின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். அவர் கையில யாரோ ஒரு பிளாக் அமெரிக்கனா யாருன்றது சரியா தெரியல, ஆப்பிரிக்கனான்னு ஒரு சம் ஸ்போர்ட் பர்சன் மாதிரி இருந்தாரு. அவர் தான் வந்துட்டு நம்ம ஜின்னோட டார்ச்சை வந்துட்டு லைட்ன் அப் பண்ணி வச்சாரு. அப்புறம் நம்ம ஜின் அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த லோவ்ரா பிரமிட் மியூசியம், பிரெஞ்சில் பேர் வச்சிருக்காங்க, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ லோவ்ரா பிரமிட் மியூசியம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸ்ல அவர் அப்படியே ரிலே பண்ணிட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட அவர் வந்து டார்ச் லைட்ன் அப் பண்ணி வச்சாரு. ஸோ இந்த மாதிரி இப்ப இவங்க ஓடி போய் அடுத்தவங்க கிட்ட, அதான் ரிலே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது கேட்குறப்போ. ஸோ இந்த சந்தோஷமான நியூஸ் அப்படியே சொல்லி செஞ்சு சந்தோஷத்தோடய முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது, அந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ வந்து என்னன்னா இந்த ஒரு ஹாப்பி மூமெண்டோட அப்படியே வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹாப்பி மூமெண்ட். நாளைக்கு மண்டே என்னுடைய அந்த 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு எஃப்எஃப், அது ஒரு ஒன் ஷாட். அது என்னன்றது பார்க்கலாம், யாரு சரி வர கெஸ் பண்றீங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அந்த ஒன் ஷாட்டை தான் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ண போறேன். ஓகே ஃபைன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ உங்களுடைய whatever comments, பாசிட்டிவ் நெகட்டிவ், அது நெகட்டிவ்னு ரொம்ப நெகட்டிவா சொல்ல வேணாம், என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று மாத்திக்கணும், இந்த மாதிரி வீடியோ பண்ண வேணாம், இப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் சொல்லுங்க. ஓகேயா, நோ பேட் வேர்ட்ஸ் ஆர் நோ எப்படி சொல்றது, நோ வன்மம். ஓகே ஃபைன். Take care. Annyeong, the Chelagutis. Love you. Take care. Bye.